ஹalleluya! நம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்க, உயிர்த்தெழுதலின் நாள். ஆலயத்துக்கு போகணும். போறீங்களா? போகணும். ஆன்லைன்ல வசனத்தை கேட்டு போது நினைக்காதீங்க. நேரா போய் தேவனுடைய சமூகத்துல அவர் ஆவியோடும் சத்தியத்தோடும் உடன் விசுவாசிகளோடு சேர்ந்து ஆராதித்து அவருடைய ஆலயத்திலிருந்து அவர் நம்மோடு என்ன பேசுவார் என்று கேட்பது நமக்கு எவ்வளவோ நல்லது. ஒரு சிறிய வசனத்தை தியானிப்போம். கண்கள் மூடுங்க, ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தருடைய நாளை மேன்மையா நினைக்க சொல்லியிருக்கிறீங்க. இந்த நாள் முழுவதும் உம்முடைய வசனத்தை தியானிக்கவும், உமக்காக வாழவும், உம்முடைய சாட்சிகளா இருக்கவும், உம்முடைய ஊழியத்தை செய்யவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்க வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எதுக்கு ஆலயத்துக்கு போறீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அது நாம கிறிஸ்தவங்கள்லன்னு சொல்லுவீங்க. எதுக்கு போறீங்கன்னா பாடல்களை பாடுவதற்கு. எதுக்கு போறீங்கன்னா காணிக்கை போடன்னு சொல்லுவீங்களோ என்னமோ. எதற்கு போறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை பார்க்கன்னு கூட சொல்றவங்க கூட இருக்கிறாங்க இன்றைக்கு. என்னங்க, ஒரு கடமையாக ஒரு சடங்கு வழிபாடா இல்லாம எதற்கு போகிறோம் ஆலயத்துக்கு? முக்கியமா சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு. வசனம் இப்போ நமக்கு நெருக்கத்துல தான் இருக்கு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆலயத்துல நம்ம எல்லாரும் ஒன்று கூடும் போது தேவன் எப்பவுமே பேசுவாரு. ஆனா அன்றைக்கு இஸ்ரவேலர்களோட, நான் நாளைக்கு உங்கள் நடுவில் வருவேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள் என்று எல்லாரையும் அவர் ஒன்று சேர்த்து மலையின் மேலிருந்து அவர் பெரிய வெளிச்சத்தோடு தன்னுடைய குரலை கேட்க பண்ணினாருங்க. அதுபோல அந்த ஷக்கீனா அனுபவம் நம் வாழ்க்கையில் தேவ பிள்ளைகள் நம்ம எல்லாரும் சேர்ந்து வரும்போது, அவரை பாடி துதித்து ஆராதிக்கும் போது அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். ஆலயத்துக்கு போகலாம், போங்க. முக்கியமா அங்க எவ்வளவு பாடல்கள் இருந்தாலும், ஜெபங்கள் இருந்தாலும், மற்றும் நிகழ்ச்சிகள் எல்லாம் இருந்தாலும், கர்த்தருடைய பந்தி இருந்தாலும், மற்றும் வேத வாசிப்பு இருந்தாலும், எல்லாவற்றை விட முக்கியம் வசனத்தை கேட்பது. சாதாரணமா நம்ம ஆலயத்துல 45 நிமிஷத்திலிருந்து 1 hour, 2 hours, 2.5 hours வசனத்தை கேட்கிறவங்க இருக்கிறாங்க என்பது சந்தேகமே இல்லைங்க. வசனத்துக்காக இன்றைக்கு எத்தனையோ விசுவாசிகள் ஆவலோடு இருக்கிறாங்க. அந்த தேவ செய்தியில அர்த்தம் இருந்தா, தேவனுடைய வார்த்தையா இருந்தா, எவ்வளவு நேரம் கேட்டாலும் அது நம்ம பசி தீராதுங்க. நம்ம பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் பதில் கிடைக்கும். நமக்கு ஆச்சரியமான ஒரு விருத்தியை அது கொடுக்கும். நம்ம எப்படி பலன் கொடுக்கணும், எப்படி ஆசீர்வதிக்கப்படணும், நாம இந்த உலகத்தில் எப்படி வாழணுங்கிற எல்லாவற்றுக்கும் வசனம் ஆதாரமாக இருக்கு. இஸ்ரவேலர்களுக்கு எகிப்தின் அடிமைத்தனத்துல அவங்களுக்கு அங்க சர்ச்சஸ் இல்ல, ஆராதனைகள் இல்ல, தலைவர்கள் இல்ல, தீர்க்கதரிசிகள் இல்ல. அடிமைத்தனத்துல கதறின போது தேவன் அவர்களை விடுவித்து வனாந்திரத்துல அவர்களை வழிநடத்தின போது அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தாரு, அவர்களை எச்சரித்து கொண்டிருந்தாரு. இந்த உபாகமம் வரதுக்குள்ள அவர்களை 2வது முறை அவர்களுக்கு எழுப்புதலை கொடுக்க எழுதப்பட்ட ஒரு சுருக்கமாக இஸ்ரவேலர்கள் வெளியே வந்த பிறகு நடந்த காரியங்களை ஒரு ரிவிஷனாக உபாகமம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உபாகமத்தினுடைய 28வது அதிகாரம்னா எல்லாருக்குமே பிரியந்தாங்க. உங்களுக்கு பிடிக்குமா? இதுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதானே நீங்க வாசிங்களா? இன்றைக்காவது வாசிங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை நீங்க சர்ச்சுக்கு போயிட்டு வந்த பிறகு வாசிங்க. உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கும். சும்மா அந்த டிவியை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு ஊரை சுற்றி கொண்டு இருக்காதீங்க. தேவனுக்காக நாள் முழுவதும் செலவிடுங்க. 28ஆம் அதிகாரத்தில், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பி செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார்.
உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்னு சொல்றாங்க. என்னங்க? ஆமா, கர்த்தரை நம்புனா ஆசீர்வாதம் பெருக்கம் உண்டு. ஆனா எப்போ? சர்ச்சுக்கு போறதுனால மட்டும் இல்லல, சர்ச்சுக்கு போய் வந்தோம் என்பதனால மட்டும் இல்லல, ஜெபம் செய்து கொண்டோம் என்று சொன்னா மட்டும் போதுமா? ஒரு பெரிய சுகப்படுத்துகிற வரம் இருக்கிற ஊழியக்காரர் எனக்காக ஜெபித்தாரு, அபிஷேகிக்கப்பட்ட ஊழியக்காரர் என்ன ஆசீர்வதித்தாருன்னா ஆசீர்வாதம் வந்துடும் நினைக்கிறீங்களா? ஆஹா, ஆசீர்வாதங்கள் பாஸ்டர்கள் கையில இல்லங்க. ஆண்டவருடைய நாமத்திலே நாம கீழ்ப்படுகிறவர்களா இருக்கும்போது, அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் தெளிவா இருக்குங்க. நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், என் சத்தத்துக்கு செவி கொடுப்பாயானால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வரும். வார்த்தைக்கு செவி கொடுப்பாயானால்னா வார்த்தையை கேட்டுட்டு விட்டுடுறது இல்லைங்க. கேட்ட வார்த்தையின்படி நடந்தாயானால், தேவனுடைய வசனத்தின்படி வாழ்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவனுடைய ஆசீர்வாதத்தை யாருமே தடுக்க முடியாதுங்க. அவசரப்பட தேவையில்லை, தவிக்க தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை. தேவன் ஆசீர்வதிக்கும் போது எல்லாமே திருப்தியாக்கி மீதி எடுக்க செய்வார். உங்க பாத்திரம் நிரம்பி வழிய செய்வார், நிறைவாக இருக்கும். நம் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் இல்லைன்னா கஷ்டங்கள்ல தான் இருக்கிறோம்னு சொன்னா, தேவன் ஆசீர்வதிக்க முடியாமலோ தேவன் கிட்ட ஆசீர்வாதங்கள் இல்லாமையோ இல்லைங்க. நாம விசுவாசிக்காததுனால, நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்காததுனால, கேட்டதின்படி நடக்காததுனாலங்க. அதுக்குதான் சிலர் ஆலயத்துக்கு போவாங்க வருவாங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட மாட்டாங்க. காரணம், போறாங்க வராங்க, அந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா? வாழ்க்கையில மாற்றம் இல்ல, வசனத்தை இருதயத்துக்கு போக விடுகிறது இல்ல. அவருடைய கட்டளைகளின்படி செய்தா எவ்வளவு ஆசீர்வாதம் வரும்னு எவ்வளவு பெரிய லிஸ்ட் கொடுத்திருக்கார் பாருங்க. என்ன அந்த ஆசீர்வாதங்கள்? பட்டணத்திலும் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கர்ப்பத்தின் கனி, நிலத்தின் கனி, மாடுகளின் பெருக்கம், உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பா, நீ சிட்டியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வில்லேஜ்லயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஏதோ பட்டணத்துக்கு போனாதான் மேல வர முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனா கிராமத்திலும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நீ வியாபாரம் செய்தாதான் ஆசீர்வாதம் நினைக்கிற, ஆனா நீ விவசாயம் செய்தாலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. நீ பெரிய ஒரு உத்தியோகத்துல இருந்தாதான் ஆசீர்வாதம் நினைக்கிற, ஆனா சின்ன உத்தியோகத்துல என் தேவன் ஆசீர்வதிப்பாருங்க. நீ எந்த நிலைமையில இருந்தாலும், எங்கிருந்தாலும், நீ எந்த சின்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும், ஆடுகளின் மேய்ப்பனா ஆசீர்வதிக்கப்பட்டாருங்க தாவீது. தனிமையானவனாக எல்லாவற்றையும் விட்டு வந்த மோசே ஆசீர்வதிக்கப்பட்டாரு. ஆண்டவருடைய அழைப்பை கேட்டு எல்லாவற்றையும் விட்டு அவரை பின் சென்ற ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டாரு. ஒண்ணுதாங்க, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போது நம்முடைய யோசனைகள், நம்முடைய முயற்சிகள், நம்முடைய பிரயாசம் தேவையில்லைங்க. அவர் ஆசீர்வதித்தா அது என்றென்றைக்கும் ஆசீர்வாதம். உன் கூடையும் உன் மா பிசைகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் சமையல்ல ஆசீர்வாதம், உன் வீட்டில ஆசீர்வாதம், உன் பண்டங்கள்ல ஆசீர்வாதம், உன் ஆகாரத்தில் ஆசீர்வாதம், உன் கர்ப்ப கனி, உன் நிலத்தின் கனி, உன் மாடுகளின் பெருக்கம், உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும். அநேகர் இன்றைக்கு கர்ப்பக்கனி இல்லைங்க. பிறந்த குழந்தைகளும் உதவாதவங்களா இருக்கிறாங்க. பெற்றோர் பேச்சை கேட்கறதில்ல, கீழ்ப்படுகிறதில்ல, சொந்த இஷ்டங்களை செய்து நாசமடைந்து கொண்டிருக்கிறாங்க. உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உன் பிள்ளைகளுக்காக பெரிய திட்டங்களை கொண்டிருக்கிறார். நீ தேவனுடைய வார்த்தையை கேட்டா உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும். உன் நிலத்தின் கனி, உன் விளைச்சல் நன்றாக இருக்கும். உன்னுடைய மந்தைகள், உன்னுடைய பிசினஸ், உன்னுடைய ப்ரொஃபஷன் எதுவா இருந்தாலும் சரி. எல்லாருக்கும் ஆடு மாடுகள் இல்லை இன்றைக்கு. நமக்கு எந்த ப்ரொஃபஷன் இருந்தாலும், எந்த வேலையானாலும், சில்லறை வியாபாரம் செய்தாலும், காய்கறி வியாபாரம் செய்தாலும், எந்த சின்ன வேலை செய்தாலும் அது 100 மடங்கு பலன் கொடுக்கும்படி செய்வாருங்க. எப்போது? அவருடைய வார்த்தை கேட்கும்போது. சர்ச்சுக்கு போயிட்டு வர்றது மட்டும் போதாது. ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்றதுனால மட்டும் போதவே போதாது. நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு போய் தேவனுடைய வார்த்தையை கேட்டு சில சடங்குகளை செய்து காணிக்கைகளை கொடுத்து எவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் செய்தாலும் ஆசீர்வாதங்கள் இல்லையே என் வாழ்க்கையில. தசம பாகம் கொடுத்தாலும் எனக்கு ஆசீர்வாதம் இல்லையே என்று அநேகர் புலம்புறாங்க. நீ தசம்பாகம் கொடுத்தாலும், நீ கோடிகள் அவருக்கு கொடுத்தாலும், உன் இருதயத்தை அவருக்கு கொடுக்கலனா உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. உன் இருதயம் தேவனோடு சரியில்லாததுனால இந்த காரியத்தில் உனக்கு பங்கில்லை என்று அன்றைக்கு மாயவித்தக்காரனாகிய சீமோனோடு
பேதுரு சொன்னது போல இன்றைக்கு அநேகர் இதயத்தில் தேவனுக்கு இடம் கொடுக்காம வசனத்தின்படி வாழாம காணிக்கைகளை கொடுத்து தேவனை சந்தோஷப்படுத்த நினைக்கிறீங்களா? முடியவே முடியாது. தேவனுடைய நன்மைகள் உனக்கு வேணும்னா அவருடைய வார்த்தையை கேட்கணும். வார்த்தையை கேட்கலனா என்ன ஆகுமா? அங்கே இருக்கு பாருங்க 15ஆம் வசனத்தில், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனையின்படியையும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமா இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வரும். யாரும் சபிக்க தேவையில்லை உங்களை. தேவனுடைய வார்த்தையை கேட்காவிட்டா இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வரும். பட்டணத்துல சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் கூடையும் மாப்பு செய்கிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும். உன் கர்ப்பத்தின் கனியும் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தையிலும் சபிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். ஐயோ, வீட்டுக்கு வந்தா வீட்டுல பிரச்சனை, வெளியே போனா வெளியே பிரச்சனை, வீட்டுக்கு வந்தா நஷ்டம், வெளியே போனாலும் கஷ்டம். இப்படிதான் இருக்குல்ல அநேகரின் வாழ்க்கை. காரணம் நீங்க அவருடைய வார்த்தையை கேட்காததுனால. கேட்டதின்படி நடக்கிறது இல்லையோ என்னமோ. கேட்காவிட்டா இந்த சாபங்கள்லாம் வந்துடும். இட்ஸ் ஆல். நிச்சயமா நாம எதை விதைப்போமோ அதையே அறுப்போம். எல்லா விஷயத்திலையும் சிலர் சொல்லுவாங்க, நான் எங்க போனாலும் எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியாம போகுதுங்க. துபாய் போனாலும் அங்க எனக்கு வேலையில என்னுடைய சம்பளம் போதல. எனக்கு அமெரிக்கா போய் படிக்கலானா அங்கேயும் என்னால படிக்க முடியல. எவ்வளவோ முயற்சிகள் செய்யறேன், ஏதேதோ செய்யறேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம்னு சொல்றவங்க நீங்க யாராவது இருக்கீங்களா? நீங்க எந்த முயற்சியும் செய்ய தேவையில்லைங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நீங்க கேட்காவிட்டாலும் ஆசீர்வாதங்கள் உங்களை பின்தொடருங்க. அவர் உங்களை எல்லா விஷயத்திலையும் ஆசீர்வதிப்பாரு. அவருடைய வார்த்தையை கேட்காம அந்த பாரம்பரிய பக்தியில திருப்தி அடைந்து பாஸ்டரோ யாரோ ஒருத்தர் எனக்காக ஜெபிக்கிறாங்க என்று நினைத்து திருப்தி அடைஞ்சா உங்களுக்கு இந்த சாபங்கள் எல்லாம் கேட்காவிட்டாலும் உங்களை பின்தொடரும். நீங்க அவர் வார்த்தையை கேட்டா தலையா இருப்பீங்க, வாளா இருக்க மாட்டீங்க. நீங்க அவர் வார்த்தையை கேட்காவிட்டா வாளாக இருப்பீங்களே தவிர தலையா இருக்க மாட்டீங்க. நீங்க தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்காவிட்டா எல்லாரை விட கடைசியாலா தான் இருப்பீங்களே தவிர உன்னதமான நிலையில இருக்க மாட்டீங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவங்க உயர்த்தப்படுவாங்களே தவிர தாழ்த்தப்பட மாட்டாங்க. தலையா இருப்பாங்களே தவிர வாளாக இருக்க மாட்டாங்க. மேல இருப்பாங்களே தவிர கீழே இருக்க மாட்டாங்க. எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில இயேசுவின் வார்த்தைகளை கேட்கிறீங்க? ஒவ்வொரு வார்த்தையும், அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஜீவ ஊற்றாக இருக்குங்க. அந்த வார்த்தையின்படி நடந்தா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவனுடைய ஊழியக்காரர் மூலமா தேவன் நம்மோடு பேசும்போது கேட்ட செய்தியில இன்றைக்கு தேவன் என்னோடு என்ன பேசினார், இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன, என் இதயத்துக்கு தேவையானது என்ன, நான் எடுத்துக்கொள்ள வேண்டிய வாக்குத்தத்தம் என்ன, திருத்திக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன, விசுவாசிக்க வேண்டிய விஷயம் என்ன, விட்டுவிட வேண்டிய பாவம் என்ன என்று சில கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருதயத்தில் உணர்ந்து கொண்டு அந்த இடத்திலேயே நம்ம ஜெபித்தா உடைந்த இருதயம் உள்ளவர்களுக்கு நெருக்கமா இருக்கிற நம் ஆண்டவர் ஆலயத்திலிருந்து நீங்க வெளியே போகும் முன்பே உங்களை ஆசீர்வதிப்பாரு. அவரிடத்துக்கு வந்த பாவிகள், தோஷிகள், வியாதியஸ்தர், வேதனைகள்ல வருஷ கணக்கா நஷ்டத்துல கஷ்டங்கள்ல இருந்தவங்களை நோக்கி ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோட போ, சந்தோஷத்தோட போ. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது புதிய பலனை பெற்றுக்கொள்ளணுங்க, புது சக்தியை பெற்றுக்கொள்ளணும், புதிய ஆசீர்வாதங்களால நிரப்பப்படணுங்க. நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு நம்ம மாறணுங்க. பாரம்பரிய பக்தர்களா இருந்து விடாம அவர் வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து கொள்ளுவோம். அளவுக்கு அதிகமா ஆசீர்வதிக்கப்பட்டு அவருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருவோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இன்னொரு முறை உம்முடைய சமூகத்தில் எங்கள் இருதயத்தை ஊற்றுகிறோம் ஆண்டவரே. பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலை விரும்புகிறீர் என்றீரே. சடங்குகளை பின்பற்றுகிற கிறிஸ்தவங்களா இருந்து விடாம, காணிக்கைகளை கொடுத்து விட்டேன் என்று திருப்தி அடையாம, உடைந்து நொறுங்கிய இருதயத்தை உமக்கு சமர்ப்பித்துக் கொள்ள, உடைந்த இருதயத்தோடு உம்முடைய சமூகத்துல ஜெபித்து, சுத்த இருதயத்தோடு ஆவியோடும் சத்தியோடும் உம்மை ஆராதித்து, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு இருதயத்தில் பத்திரப்படுத்தி கொண்டு
அந்த வார்த்தைகளின்படி வாழ்ந்து எல்லா விஷயத்திலையும் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு எங்கள் எல்லாருக்கும் உதவும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. தினமும் உங்களுக்கு சொல்லுகிறோம், நீங்களும் அனுப்புறீங்க. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமா உதவி செய்வார். கர்த்தருக்கு சித்தமானால் கல்வாரி சபையில் நடக்கிற ஆராதனையில் ஒரு பகுதி உங்களுக்கு லைவ் கொடுக்க முயற்சிக்கிறோம். உங்களுடைய ஆலயத்துக்கு போய் நீங்க திரும்பி வந்த பிறகு உங்களுக்கு அனுகூலமான நேரத்துல யூடியூப்ல இருக்கிறதுனால நீங்க உங்களால முடியறப்ப நீங்க பொறுமையா அதை நீங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு சித்தமா இருந்த நாளைக்கு இதே நேரத்துல கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து இதற்காக ஜெபிங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஹalleluya. மும்பையை சுற்றி இருக்கிற இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமான மே 1 ஒரு விசேஷமான கெட் டுகெதர் மீட்டிங்கை உங்களுக்காக ஆயத்தப்படுத்துகிறோம். நேரம் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை நடக்கிற இந்த ஒரு மீட்டிங்க்கு நீங்க நிச்சயமா வருவீங்கன்னு சொல்லி நேரடியாக உங்களை பார்க்கவும் தனிப்பட்ட விதத்துல உங்களுக்கு ஜெபிக்கவும் தேவன் கொடுக்கிற வார்த்தையை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள சென்னையிலிருந்து நாங்க மும்பை வருகிறோம். வாங்க, இந்த கெட் டுகெதர் மீட்டிங்ல பங்கு கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெறுங்க. முகவரியை கவனிங்க. மார்னிங் ஸ்டார் இங்கிலீஷ் ஸ்கூல், சயான், தாராவி, மும்பை. மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேண்டுமானா ஸ்கிரீன்ல உங்களுக்காக கீழே காணப்படுகிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. லிங்க் உங்களுக்கு நாங்க அனுப்புவோம். உங்க உறவினர் நண்பர்களோடு வாங்க. விசேஷமா நாம ஜெபிப்போம். தேவ சமூகத்துல நம்முடைய தனிப்பட்ட பாரங்களுக்காக அநேகருக்காக விண்ணப்பம் செய்வோம். தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். பங்கு பெறுங்க. தேவ ஆசீர்வாதங்களை பெறுங்க. கண்டிப்பா வருவீங்கல்ல? ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன். ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன். ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்